நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. காலை எழுந்திருந்து ராமநாமத்தை சொன்னோமானால் நாளே ஒளிமயமாக இருக்கும். ஓர் நாளில் நமக்கு பல பல இன்பங்கள் காத்திருக்கின்றன, புதுமையான அனுபவங்கள் காத்திருக்கின்றன. இந்த நாள் நல்ல நாளாக விடிய வேண்டும் என்று வேண்டுகிறோம். ஆனால் சற்றே நாம் உயர உயர இந்த நாள் நல்ல நாளாக வேண்டும் என்றெல்லாம் வேண்டிக் கொள்ள மாட்டோம். இன்று நாள் நன்றாக இருக்கட்டும் தேவையே இருக்காது, வேண்ட வேண்டிய அவசியமே இருக்காது. அதைத்தான் விதுரர் நமக்கு விதுர நீதியில் சொல்லிக் கொடுக்கிறார். இந்த கோட்பாடுகளின்படி, பாரதத்தில் சொல்லப்பட்ட தர்மங்களின்படி வாழ்வதற்கு ஆரம்பிச்சிட்டோம்னால் எல்லா நாட்களும் நல்ல நாட்கள். இன்றது நல்ல நாள், இணையது தீய நாள், இன்று இன்பம் இன்று இன்னல் என்பது இல்லை. எல்லா நாளும் இன்பமயமான நாட்கள். அனைத்து நாட்களிலும் ஒரு நாளும் இன்னலே இருக்காது. அதுக்கு காலை செய்ய வேண்டியது ஹரி 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 என்ன ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ண வேண்டும். காலை எழுந்திருக்க வேண்டும், 7 முறை ஹரியனுடைய திருநாமத்தை சொல்ல வேண்டும். மெல்ல எழுந்த அரியன்ன பேரறவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்து ஏலோர் எம்பாவாய். ஆண்டாளுடைய பாசுரம். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயிலின் வெள்ளவெளி சங்கின் பேரறவம் கேட்டிலையோ. புள்ளும் சிலம்பின பட்சிகளெல்லாம் சத்தமிடுகின்றன. உங்கள் பல பேர் வீட்டில் காலை எழுந்திருக்கிறச்சே கு 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 அப்படின்னு அப்படியே குக்குலாம் சத்தம் போடுறது. பல பறவைகள்லாம் சத்தம் போடும், கீச்சு கீச்சுன்னு சத்தம் கேட்கும். அது எவ்வளவு ஆனந்தமாக இருக்குது. அதைத்தான் ஆண்டாள் புள்ளும் சிலம்பினகான், பறவைகள் சத்தம் போடுகின்றன. காலை எழுந்திருந்து கரிய குருவி கணங்கள் மாலின் வரவு சொல்லி மருள் பாடுதும் மெய்மகளோ என்று பாசுரம். காலை எழுந்திருக்கிறோம், கரிய குருவி, தூக்கணாங்குருவி வலியங்குருவிலாம் இருக்கு பாருங்க, அதுக்கு தான் ஆனைச்சாத்தன்னு பேர். கீசு கீசுன்னுங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசினான்னு பேர். அப்போ காலங்கார்த்தால் அந்த குருவிகள்லாம் ஒன்றுக்கு ஒன்று ஆனந்தமாக சத்தம் போடுறது, கீச்சு கீச்சுங்கிறது, குக்குங்கிறது. அந்த சத்தம் கேட்டு அது அப்படியே அந்த பச்சை மரம், பச்சை பசேல்னு இருக்கிற மரம், பச்சையை பார்க்கச்சேவே கண்ணனுடைய திருமேனி வரணும். பச்சை மலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கண். அப்போ நம்ம வீட்டுக்கு வெளியில் பார்த்து எதையோ நம்ம கண்ணு பார்க்க வேண்டாம், அந்த பச்சையை பார்ப்போமே. ஆகாசம் நீளமாக இருக்கே, மின்னுமா மழை தவழும் மேகவண்ணா விண்ணவரதம் பெருமானே அருளாயன்னு. நீல முகில்வண்ணன் பெருமான், மேகவண்ணன் மேகசியாமளன், அதை பார்த்தாலும் பெருமாள் ஞாபகம் வரணும். பச்சை பச்சையாக இருக்கிற அழகான இலைகள், அதில் பூத்து இருக்கு, அதை பார்த்தாலும் பெருமான் திருமேனி ஞாபகத்துக்கு வரணும். இவையெல்லாம் காலங்கார்த்தாலும் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள். எதை பார்த்தாலும் அது பெருமானுடைய திருமேனியை நமக்கு ஞாபகப்படுத்த வேண்டும். ஏன் நம்மாழ்வாரே தம் பக்கத்தில் இருக்கிற மண்ணை தொழாவி பார்த்தார். இதுதான் வாமனன் அளந்த மண்ணுங்கிறார். இவர் எங்கோ தெற்கு கோடியில் திருநெல்வேலிக்கு பக்கத்தில் இருக்கார். இங்கு வந்து கலியுகத்தில் திருவிக்கிரமாவதாரம் நடந்தது, அவரை அளந்தார். அப்படி ஆழ்வார் நினைக்கவே இல்லை. இந்த மண்ணும் பெருமானால் அளக்கப்பட்டது தானே, அப்போ ஏற்றுக்கொள்ளத்தக்கது தானே என்ன அதை துழாவுகிறார். அதே போல் ஒரு கன்றுக்குட்டியை பார்க்குறார் தம் ஊரில். இந்த கன்றுக்குட்டியும் கண்ணன் தானே மேய்ச்சிருப்பார். ஒரு பாம்பு ஓடுறதை பார்க்குறார், இதில் தானே பகவான் சயனித்து கொண்டிருக்கிறார். ஆகவே எதை பார்க்குறோம், காலங்கார்த்தால நல்லதை பார்ப்போம். எந்த நல்லத்திலையும் பெருமானே இருக்கிறாருங்கிறத தெரிந்து கொள்ளுவோம். அது விடியற்காலையில் நாம் பண்ண வேண்டியது. இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறது விதுர நீதி. இந்த நீதியில் பணமா குணமா இரண்டனுள் எது என்று பார்த்து வருகிறோம். ராமன் எடுத்துப்போம், பெரிய சக்கரவர்த்தி. ஸ்ரீராம ராம ராமேத்தின்னு தான் ஆரம்பித்தோம். ராமநாமம் எவ்வளவு திருப்தி ஏற்படுத்துறது. அந்த ராமனுடைய குணம் பிரதானமா பணம் பிரதானமா? ராமன் கோசஹஸ்ர பிரதாதாரம்னு சொல்வார்கள். ஆயிரக்கணக்கான பசுமாடுகளை தானம் கொடுப்பறான். எத்தனையோ தானம். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், வஸ்திரதானம் தீர்த்த தானம் என்று ஒரு தானம். தண்ணீர் பந்தல் வச்சு தண்ணீராக கொடுக்குறார், வேஷ்டியாக தானம் பண்ணுறார், அன்னமாக தானம் பண்ணுறார், ஸ்வரணமாக தானம் பண்ணுறார். இவ்வளவு தான பிரபு. சரி, ஆனால் அவரிடத்தில் இருக்கிற பணத்தையாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் இல்லையே, குணத்தன்னா கொண்டாடுறோம். அழகு பாருங்க. ஒரு விஷயம் முக்கியமாக சொல்கிறேன். பெருமானிடத்துலேருந்து ஆரம்பித்து பணத்தை விட குணம்தான் முக்கியங்கிறதுக்காக இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நாம் முக்கியமான சில கேள்விகளுக்கெல்லாம் விடை தேட போகிறோம். வால்மீகி பகவான் ஆசிரமத்துக்கு நாரதர் வந்தார்.
வால்மீகி கேள்வி கேட்கிறார். 16 கேள்விகள் கேட்டார். ஒரு குணமா அடுக்கிண்டு இந்தந்த குணம் யாரிடத்துல இருக்கு, இத்தனை குணங்களும் ஒரே சமயத்தில் ஒருத்தரிடத்தில் உள்ளதா? இதுதான் வால்மீகியின் கேள்வி. என்னென்ன கேள்வி கேட்டிருக்காரு தெரியுமோ? கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ய வீரியவான் தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்ச சத்யவாக்கியா திருடவிரதா சாரித்ரேண ச கோயுக்தா சர்வபூதேஷு கோஹிதா ஆத்மவான் கஹா ஜிதக்ரோதா துதிமான் கோனசூயகா வித்வான் கஹா கஸ்ஸமர்த்தச்ச கஸ்ஸைக பிரியதர்சனஹா என்ன, இப்படி 16 கேள்விகள். இது இத்தனை கேள்வியிலையும் எந்த குணம் எந்த குணம் எந்த குணம், இது யார்கிட்ட இருக்கு, இது யார்கிட்ட இருக்கு, இது யார்கிட்ட இருக்கு, கஸ்ய பிப்பதி தேவாச்ச ஜாதரோஷஸ்ஸ சயுகே, இந்த 16 குணங்களில் ஒரு கேள்வி கூட பணக்காரன் யார் இல்லவே இல்லை. இது என்ன சுவாமி இது? ராமன் எவ்வளவு பெரிய சக்கரவர்த்தி, அவர்கிட்ட பணக்காரன் ஆறுன்னு, அவர்கிட்ட எத்தனை பணம் இருக்குன்னு கேட்க வேண்டாமோ? சொத்து பட்டியலை ரிலீஸ் பண்ண சொல்ல வேண்டாமோன்னா எதுக்கு சொல்லணும்? இப்போ மொத்த பணமுமே அவரு தான். அப்போ யார் பணக்காரன்னு கேட்கணுமன்னா? இன்னொரு கோணத்தில் பார்த்தா பணமுடைமைங்கிறது வால்மீகிக்கு ஒரு விஷயமாகவே படலை. அது ஒரு பருட்டா பற்றிருந்தானே அவர் கேள்வி கேட்க போகிறார். ஆகவே ராமனிடத்தில் குணமுடைமையைத்தான் கேட்டார். அதே போல எல்லா நூல்களும் குணமுடைமையை பற்றித்தான் பேசுகின்றன. ஆகவே அடியார்களான நாம் அனைவரும் ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்கணும். குணம் இருக்கிறத பற்றி பேசுவோம். பணம் இல்லாவிட்டால் அதை பற்றி கவலை இல்லை. பணம் இருந்து குணம் இல்லாவிட்டால் அவர்களோட சகவாசமே கூடாது. பணம் இருக்கு குணம் இருக்கு, சரி நட்பு கொள்ளலாம். பணம் இருக்கிறது குணம் இல்லை, நட்பு முடியாது. குணம் இருக்கு பணம் இல்லை, நட்பு கொள்ளலாம். அதனால் எதை எடுத்துக்கணும் எதை எடுத்துக்க கூடாது? இப்போ ராமன் விஷயத்திலே பாருங்க, 16 கேள்விகளும் குணத்துக்குத்தான் கேள்வியே தவிர ஒரு கேள்வி கூட பணத்துக்கு இல்லை. இப்போ நம்ம கல்யாணத்துக்கு ஜாதகத்தை எடுத்து பெண்ணுக்கோ பிள்ளைக்கோ ஜாதகம் பார்க்கறதுக்கு சொல்கிறோம். ஒரு 16 குணம் இருக்கான்னு விசாரிக்கலாமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுவாமி அதெல்லாம் கேட்டால் கல்யாணமே ஆகாது. அவருக்கு என்ன வால்மீகி நாரதர் இடத்துல கேட்டுட்டு போடுவார். நாங்கள் இப்போ இதெல்லாத்தையும் கேட்க ஆரம்பித்தோம். அவர் பக்திமானா, ஞானம் இருக்கிறவரா? பெண்ணு கண்டிப்பாக பெருமாளுக்கு விளக்கேற்றி கோலம் போட்டு ஸ்லோகம்லாம் சொல்லி பூஜை தினப்படி செய்வாளா? பெருமாளுக்குன்னு சமைத்து கண்டருளை பண்ணிட்டு தானே சாப்பிடுவோம். அதுக்கு முன்னாடி எங்கேயும் போயிட மாட்டோமே. இதெல்லாம் அடிப்படை இருக்கா? ஸ்லோகம்லாம் தெரியுமா? ஆண்டாள் திருப்பாவை தெரியுமா என்று கேட்க போனாலே சாமி அதெல்லாம் தெரியுமோ தெரியாதோ, என்ன வேலைன்னு பாருங்கோ. மேலும் இது என்ன இன்ஜினியரிங்கோடு நின்றுடுத்தா, இல்லை மேல் படிப்பு உண்டா, எம்எஸ் பிஹெச்டி உண்டா, அமெரிக்காவில் எஜுகேஷனா இந்தியாவில் எஜுகேஷனா? இந்தியாவில் படிச்சிருந்தா கூட மோஸ்ட் ப்ரீமியம் இன்ஸ்டிடியூட் எதுவோ அதில் படிச்சிருக்கார்களா? அதை போல் உயர்ந்த வேலையில் இருக்காளா? இருந்தால் மினிமம் 60,000 ரூபா சம்பளம் இருக்கா? இருந்தால் தேட ஆரம்பிக்கலாம்னா எத்தனை பேர் கல்யாணம் நடக்கும்? அப்புறம் இது எல்லாத்தையும் கேட்டுவிட்டோமே தவிர குணம் உண்டா? குணம் உண்டான உடனே நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம்? புகைப்பிடிக்கும் பழக்கம் இல்லையா, குடிக்கும் பழக்கம் இல்லையா, கண்ட பேரோட ஸ்நேகம் இல்லையா, இதுதான் குணம் இருக்கான்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இது ஃபண்டமெண்டலி ராங். ஏன்னா இது கண்டிப்பாக வேணும் தான். இந்த 3 துர்குணங்கள் இது இருக்காதான்னு கேட்குறது வாஸ்தவம். ஆனால் யாரான்னு இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி சுவாமி தானம் கொடுக்கும் எண்ணம் உள்ளதா, பொறுமை காப்பாரா, கோபத்தை அடக்கியவரா, யாரை பார்த்தும் பேராசைப்பட மாட்டார், பொறாமப்பட மாட்டாரா, எப்பவான்னு நம்ம கேட்குறோமா? பெண்ணு பிள்ளை ஜாதகம் எடுத்திருக்கிறச்சே புகைப்பிடிக்கும் பழக்கம் இல்லையா, கண்ட பேரோட நட்பில்லையா, குடிக்கும் பழக்கம் இல்லையா, குடும்ப பாங்கான பெண்ணா பிள்ளையா? இவ்வளோதான் கேள்வி. அது என்னது? அது குடும்ப பாங்கான பெண்ணா பிள்ளையா? யாரும் குடும்பத்துக்குள்ளே தான் இருக்க போகிறோம், யாரும் போட போகிறோமன்னா. அப்போ என்னது கேள்வின்னா, முக்கியமான கேள்வி, பொறுமை உண்டா, புலனடக்கம் உண்டா, கோபத்தை அடக்கியவரா, ஒழுக்கம் உண்டா? இதை போல கேள்விகள் தான் குணங்கள். ஆனால் நம்ம இதெல்லாத்தையும் விடவே விட்டுட்டோம். இப்போ குணத்துக்கு இது பக்கம்லாம் போகிறதே இல்லை. இது எப்படி கேட்பேள்? உடனே சொல்வா, சுவாமி இதெல்லாம் நான் மெஷரபிள், மெஷர் பண்ண முடியாது. படிப்பு மெஷரபிள், எம்எஸ் பிஹெச்டி இன்ஜினியரிங் நன்னா அளவுபடுத்திவிடலாம். சம்பளம் மெஷரபிள், வீடு வாசல் மெஷரபிள், நிலப்பொலம் நன்னா மெஷர் பண்ணலாம். ஆனால் பொறுமை, தானம் கொடுக்கும் தன்மை, இனிமையான பேச்சு, இதை போல இருக்கிற குணத்தெல்லாம் மெஷரே பண்ண முடியாது பாருங்க. அங்கே தான் ஆபத்து. மனுஷன் எப்பவுமே
அளவுபடுத்தி ஒரு நன்னா ஆழாக்கு படியை வச்சு நான் அளக்கிறதா இருந்தால் ஒழுங்காக அளந்துடுவோம். ஆனால் அளவுபடுத்த முடியாத ஒன்று இருக்குன்னு வச்சுங்க, கன்வீனியண்ட்டாக ஒதுங்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவோம். அது கூடாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன உள்ளதா, குணம் இருக்கிறதா, சமதமங்கள் இருக்கா, சாந்தமாக இருப்பாரா? முதல்ல கல்யாணம் சாந்தியே இல்லை, எள்ளும் கொள்ளும் வெடித்து கொண்டு இருப்பார், எப்போதும் கோபமாக இருப்பார்னா அர்த்தம் இல்லை. எப்பவுமே சொணங்கி உட்காண்டிருப்பார் சுவாமி, முஷுடு என்ன சில பேரை சொல்லிவிடுறோம். இந்த மாதிரிலாம் இருந்தால் என்ன பண்ணுறது? அப்போ இதெல்லாம் தான் குணங்கள். இந்த குணங்களை பற்றி விசாரிக்க வேண்டும். விசாரிக்கணும்னா என்ன, இதை பார்த்துட்டு உடனே கல்யாணமே பண்ணிக்கூடாதுன்னு சொல்லலை. இந்த குறை இருக்குது, சரிப்படுத்திக்கணும்னாலும் புரியணும். நான் சம்பாதிக்கலை, குறை சம்பாதிக்கணும், புரியுறது சொல்லியோ. நான் குடிக்கிறேன், குறை குடிக்கிறது நிறுத்தணும், தெரியறது சொல்லியோ. அதே போல் எனக்கு புலனடக்கம் இல்லை, புலனடக்கம் வேணும், குறையாவே படலையேது. எனக்கு மன அடக்கம் இல்லை, மன அடக்கம் வேணும், குறையாவே படலையே. எனக்கு பொறுமையே இல்லை, பொறுமை வேணும், குறையாவே படலையே. அப்போ பாருங்க எவ்வளவு முக்கியமான குணங்களை விட்டுடுறோம். இதனால தான் நாம் பொறுமறோம், பதறோம், டிப்ரெஷன், டிஜெக்ஷன் எல்லாத்துக்கும் காரணம். ஆகவே பணம்ங்கிறது மெஷர் பண்ண முடியும், அளவு போட முடியும். இவ்வளவு பணம், இத்தனை டெபாசிட், இத்தனை நிலம், இத்தனை நீச்சு. ஆனால் குணத்தை அதை போல் மெஷர் பண்ண முடியாது. இன்னொன்று, அது வளர்ந்துட்டே இருக்கும், ஆனந்தத்தை கொடுக்கும். அந்த குணம் கொடுக்கக்கூடிய சந்தோஷம் இருக்குது பாருங்க, அது இட் நோஸ் நோ பவுண்ட்ஸ் என்று தான் சொல்லணும். அதுக்கு ஒன்றும் பவுண்டே கிடையாது, பவுண்டரியே கிடையாது. அதுக்கு எந்த எல்லையே இல்லாத ஆனந்தம். ஆகவே வால்மீகி ராமாயணம் தொடங்கும் போதே குணத்தை பற்றி பேச்சே தவிர பணத்தை பற்றி அல்ல. இன்னொன்று நேற்று கடைசியில் சொன்னேனே, இந்த மொத்த பணமுமே அவரது. யாருக்கான தைரியம் இருந்தால் இனிமே கீத புஸ்தகத்தை முன்னாடி வைத்துக்கொண்டு ஒரு என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுங்க. என்னதுதான் இந்த வீடு, கீதையே எனக்கு ஒரு ஈசி கொடுக்குறியா, வில்லங்க சான்றிதழ் கொடுக்குறியான்னா யார் சொன்னா ஒன்றுது இந்த வீடுன்னுட்டு? கண்ணனுதுன்னா வீடு என்ன கீதை சொல்லிடும். அப்போ என்னதுன்னு டாக்குமெண்ட்லாம் வச்சுருக்கேன்னா, நீ வச்சுருக்கிற டாக்குமெண்ட்டு 100 வருஷம் டாக்குமெண்ட்டு, நான் வச்சுருக்கிற டாக்குமெண்ட்டு துவாபர யுகத்து டாக்குமெண்ட். கீதை தான் டாக்குமெண்ட். இப்போ கீதைங்கிற டாக்குமெண்ட்டில் யார் ஓனர்னு போட்டிருக்கு? கண்ணன் தான் ஓனர்னு போட்டிருக்கு. நாம் வச்சுருக்கிற டாக்குமெண்ட்டில் என் தாத்தா முத்தாத்தான்னு வச்சுட்டே இருக்க வேண்டியதுதான். இது எத்தனை நாள் போகும்? இப்போ ஒரு தரம் பிரளயம் வந்ததுன்னா டாக்குமெண்ட் அழிஞ்சு போயிடும். ஆனால் எத்தனை பிரளயம் வந்தாலும் நிற்கிறதே, கீதைங்கிற டாக்குமெண்ட்டு நிற்கும், உபனிஷத்துங்கிற டாக்குமெண்ட் நிற்கும். அப்போ நமக்கு உண்மை இருந்தால், நேர்மை இருந்தால், வேதம், உபநிடதங்கள், கீதை இதனிடத்துல என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கணும். யோசிச்சு பாருங்க, நேர கண்ணன் என் சொத்துங்கிறார், நான் என் சொத்துங்கிறேன். 2 பேர் ஒன்றை சொத்துன்னு சொன்னால் வில்லங்கம் தானே. அதான் வந்துடுது. இப்போ இந்த வில்லங்கத்தை நாம் இப்போ தீர்த்தாகணும். எப்படி தீர்க்கலாம் சாமி? அதுக்குன்னு என்ன பண்ண சொல்கிறீர்? இப்போ நான் வேணா ஆமாம் இது கண்ணனுடைய சொத்து தான் எழுதி கொடுத்துட்றேன்னா, அந்த சொத்து மட்டும் கண்ணன் சொத்து அல்ல, நாமே கண்ணனுடைய சொத்து தான். அவர் என்ன நம்ம வீட்டை மட்டும் சொல்லிட்டு இருக்காரு? இப்போ உம்முயிர் வீடுடையானிடை வீடு செய்மினே, ஆழ்வார் பாசுரத்தில் ஆச்சரியமாக சாதித்தார். வீடு மின் முற்றவும் வீடு செய்து உம்முயிர் வீடுடையானிடை வீடு செய்மினே. உமக்கு வீடுன்னு நினச்சிருக்கே சொத்து பத்து, அதுவும் அவனுக்கு தான். நீங்கிற ஜீவாத்மா இருக்கியே, அதுவும் அவனுக்கு தான். அப்போ நீயே அடிமைன்னு அப்புறம் ஒன் சொத்து நீ நினச்சிட்டு இருக்கிறதெல்லாம் யாரு தான் இருக்க போகிறது? எல்லாம் அவனுக்கு தான். அப்போ இது ஒரு பெரிய டிஸ்பியூட் வந்துடுது. இப்போ சொத்து என்னதா அவனதா, பணக்காரர்னு நினச்சிட்டமே. முதல்ல இப்போ அடிப்படையில் சம்மட்டி அடி, இந்த சொத்து என்னதே இல்லை, நான் பணக்காரன் நினச்சிட்டு இருக்கேன், அதனால் ஐ ஃபீல் ஸோ ப்ரவுட், ரொம்ப நமக்கு பெரிய பெருமைன்னு நினச்சிட்டு இருக்கேன். அதுக்காக 4 பேர் என்ன விழுந்து நமஸ்காரம் பண்ணுறான், அதனால தப்பு தண்டாவெல்லாம் இறங்குறேன். எல்லாம் சரி, ஃபண்டமெண்டலாக நம்மளதே இல்லையே. முதல்ல நம்மதே இல்லாத சொத்தை நம்மதுன்னு நினச்சிருந்தோம்னா, சாமி இந்த மாதிரி குண்டை தூக்கி போட்டிருந்தா இது என்னதா கண்ணனுதா என்ன நம்ம வச்சுக்கலாம். அவர் வாண்டான்னு சொல்லலை. அவர் என்ன இந்த நிலத்தை இங்கே எடுத்துன்னு போட போகிறாரா? அவரால் நகரக்கூட முடியாது, அனைத்திடத்திலும் வியாபித்திருக்கிறார். நீ வச்சுக்கோ, ஆனால் சொத்து ஒன்றுதில்லை, நீ கேர்டேக்கர். எந்த சொத்துக்கும் நாம் கேர்டேக்கர், நாம் ஓனர் ஆகிட முடியாது. ஏன் ஒரு கம்பெனி மேனேஜிங் டைரக்டர், அவர் ஓனரான்னா அவரே கேர்டேக்கர் தான், அந்த கம்பெனி நன்னா நடக்கிறதான்னு பார்த்துக்கிறதுக்காக. அதே போல் எங்கிட்ட இருக்கிற நிலபலன்னாலே பெருமான் எங்கிட்ட கொடுத்து வச்சிருக்கிற நிலபலன். ஒருத்தர்கிட்ட ஜாகிரதையாக அதை பார்த்துங்கோ. ஒரு மாதம் நான் கங்கா யாத்திரா போயிட்டு வரேன், வீட்டை பார்த்துக்குங்கோன்னு போயிட்டு திரும்பி வந்தார். வர்றதுக்குள்ளே நான் டாக்குமெண்ட்டை மாற்றி என்னதுன்னுட்டேன். வந்தவர் கோவம் வராது,
சாமி இது நேர்மையானுட்டு அப்படி தான் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ நீ ஜாகிரதையாக பார்த்துக்கோன்னு ஒரு சொத்தை நம்மக்கிட்ட கொடுத்தா சொத்தே நம்மளுதுன்னுட்டோம்னா, ஆக மொத்தத்தில் நாம் எல்லாம் குணக்காரர்கள் தான், பணக்காரர்கள் இல்லை. ஆனால் இந்த குணங்கள் அத்தனைக்கும் பெருமாள் கிளைம் பண்ணல. உன் குணம் ஒன்று தான்றார். ஆனால் பணத்தை பொறுத்த வரைக்கும் உன் பணமும் என்னதுன்றார். இப்போ பாருங்க, நம்ம உண்மையாக எதுக்கு சொந்தக்காராளாக இருக்க முடியுமோ அதைத்தானே தேடணும். குணத்துக்கு சொந்தக்காராளாக இருக்கலாம், அதுக்கு ஒன்றும் கேர்டேக்கராக இருக்கணுங்கிற தேவையில்லை. ஆனால் பணத்துக்கு சொந்தக்காராளாக ஆக முடியாது, கேர்டேக்கராக தான் இருக்க முடியும். இதனால் தான் இந்த கோணத்தோட விதுரர் இப்படி கூறுகிறார்.